பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 3:18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அன்பானவர்களே, கர்த்தரை போல நம்மை நேசிக்கிறவர்கள், அன்பு செலுத்துகிறவர்கள் ஒருவரும் இல்லை. பிதாவானவர் அந்த அன்பினாலே தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். குமாரன் அந்த அன்பினாலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி சிலுவையிலே பலியானார். அவர் ஜீவனை கொடுத்ததினாலே தேவனுடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் என்ன? பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திலே வந்தார். அதாவது பரலோகத்தை விட்டு பூமியின் தாழ்விடங்களிலே நம்மை தேடி வந்தார். அதுதான் அவருடைய அன்பின் ஆழம். உளையான பாவ சேற்றிலே சிக்கியிருந்த நம்மை தூக்கி எடுத்தது அந்த அன்பின் ஆழம். காணாமற் போன ஆட்டை போல இருந்த நம்மை தமது தோள்களிலே தூக்கி சுமந்தது அந்த அன்பின் ஆழம். வியாதியுள்ள மக்களை தேடிச் சென்று மனதுருகி அவர்களை சுகமாக்கியதே அந்த அன்பின் ஆழம். பாவம் செய்து பாதாளத்துக்கு சென்று கொண்டிருந்த மக்களை மீட்கும்படியாக கிறிஸ்து ஆழங்களுக்குள்ளே இறங்கினார். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மீட்டு இரட்சிப்பை காண்பித்தார். நமக்கெல்லாம் நித்திய ஜீவனை தந்தது அவருடைய அன்பின் ஆழம். கர்த்தருடைய ஆழத்தை ருசி பார்த்த மதர் தெரசா ஐரோப்பாவில் உள்ள தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய ஜனங்களை விட்டு இந்திய தேசத்துக்கு இறங்கி வந்தார்கள். மரண பரியந்தம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கிறிஸ்துவின் அன்பை எல்லாருக்கும் காண்பித்தார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவினதே. ஆகவே நீங்களும் கர்த்தரை அளவில்லாமல் நேசிக்க தீர்மானித்து விடுங்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்துக்குள்ளே சென்று களிகூறுவோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே, சபைகளிலே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை ரசிக்க, ருசிக்க கிருபை செய்ய முடியாது செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அன்பு ஜீவநதியாய் பாய்ந்து செல்லும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.